ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஃபேப்ரிக் நாலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம துணியில் கரைப்பகுதின்னு சொல்லுவோம்ல, அதை பற்றி நம்ம ஒரு சின்ன நாலேஜ் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாமா? இதை தான் நம்ம துணியோட கரைப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். தெரியுதுல்ல, டாட் டாட் டாட்டாக இந்த மாதிரி எந்த ஃபேப்ரிக்கை எடுத்தாலும் இந்த மாதிரி ரெண்டு சைடும், இந்த சைடும் அப்படி இருக்கும், ஆப்போசிட் சைடும் இருக்கும். அதுதான் நம்ம கரைப்பகுதின்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னா சல்வேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே சல்வேஜ் டு சல்வேஜ் இப்படி தான் நம்ம இந்த சைடு இது சின்ன துணினால இதில் இல்லை. ஆனால் நம்ம நீளமாக பார்க்கும்போது இந்த சைடில் ஒரு சல்வேஜ் இருக்க மாதிரி இந்த சைடும் இருக்கும். இந்த மாதிரி தான் எப்போவுமே பேட்டர்ன் போட்டு நாம் துணியை வெட்டதுக்கு ஆரம்பிக்கணும். இதில் துணியில் நம்மளுக்கு முன்பக்கம் எது பின்பக்கம் எது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும்ல. இந்த சல்வேஜ் பகுதியை வச்சு கூட நாம் கண்டுபிடிக்கலாம் எது முன்னாடி வரும் எது பின்னாடி உள்ளது வரோன்னு. இப்போ நார்மலாக இந்த கிளாத் இருக்குது, இதில் முன்னாடி எது பின்னாடி எது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லட்டுமா? இந்த இருக்குல்ல, இதுதான் அந்த சல்வேஜ் பகுதி இல்லையா? இதில் டாட் டாட் டாட்டாக இருக்கா? இதில் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எம்போஸ்டாக மேலே தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தா தெரியும், இப்படி நம்ம கையை வச்சு இப்படி லைட்டாக டச் பண்ணி பார்த்தாலே இந்த சைடெலாம் கொஞ்சம் எம்போஸ்டானா மேலே எலும்பி கொஞ்சம் கையில் தட்டுப்படுற மாதிரி இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. அப்போ எது மேல் பகுதி, எது கரெக்டான ரைட் சைடு அப்படின்னா இதுதான் ரைட் சைடு. அதாவது லைட்டாக அப்படி தொடுறதுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்குல்ல, லைட்டாக கையில் படுற மாதிரி, அதுதான் முன்பகுதி. இது எப்படி அப்படின்னா, நம்ம துணியெல்லாம் நெய்யும் போது ரெண்டு சைடும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஊசியில் தான் நல்லா இந்த சைடு இப்படி நம்ம நெஞ்சிக்கிட்டே போகிறோம் அப்படின்னா, இப்படி நெய்வாங்கல்ல, ஒவ்வொரு நூலாக விட்டு விட்டு நெய்யும் போது இதை ஒரு சின்ன ஆணி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இப்படி கரெக்டாக இப்படி பிடிச்சி வச்சுருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. அப்போ இந்த சைடு ஃபுல்லாக அந்த சின்ன பின் மாதிரி போட்டதெல்லாம் இப்படி குத்துனோன்னா துணி மேலே தானே எலும்பி வரும். அப்போ இதுதான் மேல் பகுதி. தெரியுதுங்களா? இப்படி கொஞ்சம் எம்போஸ்டாக தெரிகிற பகுதியை நம்ம மேல் பகுதி அப்படின்னு இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு சாட்டின் கிளாத். இதில் நம்மளுக்கு நல்லாவே தெரியுதில்ல எம்போஸ்டாக இருக்கிறது. இது நம்ம சாட்டின் கிளாத்தில் ஈஸியாக முன்னாடி எது பின்னாடி எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ஷைனிங்காக இருக்கிறது முன்னாடி, இது பின்னாடி. ஆனால் இந்த மாதிரியான துணிகள்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதாவது நம்ம லைனிங்க்கு தைக்கிறது அது கூட ஓகே. ஆனால் நிறைய துணிகளில் நம்மளுக்கு எது முன்பக்கம் எது பின்பக்கம்னு தெரியாது. ஆனால் இதில் ஒரு சின்ன ஈஸியான முறைப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஊசி மேலே எலும்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு இதை வச்சு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதில் நீங்கள் இப்படி லைட்டாக இப்படி டச் பண்ணி பார்த்தீங்கனாலே அதில் எம்போஸ்டாக இருக்கிறது தெரியும். பாருங்கள், தெரியுதில்ல? மேலே ஊசி, அதாவது ஊசி இப்படி குத்தி மேலே தான் எடுப்பாங்க. நம்ம துணியை நெய்யும் போதே எப்படி நம்மளை அந்த துணியை வச்சுருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஊசிகளெல்லாம் இப்படி வச்சு, இதில் ஒரு ஊசி வச்சுருக்கோமா, இதில் எத்தனை ஹோல் இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு ஊசியை இந்த சைடு அந்த சைடை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து பிடிச்சி வச்சுட்டு தான் துணியை நெய்வாங்க. அப்படி நெய்கிறத வச்சு நம்ம ஈஸியாக எது முன்பக்கம் எது பின்பக்கம்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு ஊசியை வச்சு ஒரு துணிக்கு மேலே இப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா மேல் பகுதி எம்போஸ்டாக வந்துடும். அதாவது இந்த மாதிரி தெரிகிற மாதிரி வந்துடும். தெரியுதில்ல? கொஞ்சம் நீங்கள் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், குத்துனது மாதிரி இருக்கும். கையில் இப்படி டச் பண்ணி பார்த்தோன்னா எதுவுமே டச் ஆகாது, எதுவுமே உரசுற மாதிரி இருக்காது. ஆனால் அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கை வச்சு பார்த்தோம்னா அப்படி புள்ளியாக மேலே எம்போஸ்டாக நிற்கிறது நல்லா தெரியும். இந்த பகுதி நம்மளுக்கு முன்பகுதி அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி இன்னொரு நார்மல் ஒரு லைனிங் கிளாத்தில் நம்ம பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். இதில் எப்படி நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது இதில் ஃபீல் பண்ண முடியுது, ஆனால் பின்பக்கத்தில் ஃபீல் பண்ண முடியல. அப்போ இதுதான் முன்பகுதி, பின்னாடி இருக்கிறது பின்பகுதி. இந்த மாதிரி கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுலேயே நம்ம எப்படி பேட்டர்ன் போடணும், எதுக்காக எந்த மாதிரி பேட்டர்ன் போடணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். எப்போவுமே நம்ம சல்வேஜ் டு சல்வேஜ் தான் மடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது ஏன் அப்படின்னா, இதை நம்ம 3 டைப்ஸாக நம்ம போடலாம். இப்படியும் போடலாம். சல்வேஜ் இந்த சைடும் சல்வேஜ் இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படி சல்வேஜ் டு சல்வேஜ் கூட போடலாம்.
இல்லைன்னா சல்வேஜ் ரெண்டையும் இப்படி வச்சுட்டு இந்த சைடும் இதுவும் சல்வேஜ்னு நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. இது சல்வேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்படியும் போடலாம். அதுக்கப்புறமா இதை இப்படியும் போடலாம். இது 2 டைப்பாக இப்படி போடலாம். இல்லைன்னா இதை வந்து கிராஸ்லேயும் போடலாம். நான் இப்போ ஒரு நிமிஷம் நான் பேட்டர்ன் போட்டு தரேன். இது வந்து ஒரு ப்ளவுஸோட பின்பகுதி, அதாவது பேக் சைடு நம்ம வந்து பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா இதை நம்ம இப்படியும் போட்டு கட் பண்ணலாம், இப்படியும் போட்டு நம்ம கட் பண்ணலாம், கிராஸில் போட்டும் இந்த மாதிரி கிராஸில் போட்டும் கட் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது, அதை பார்த்துடலாம். நாம் இந்த சல்வேஜ் டு சல்வேஜ் வந்து இப்படி போட்டோம்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரைட் கிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து துணியில் தெரியும்ல, குட்டி குட்டியாக கிரெயின் வந்து எப்படி நம்மளுக்கு இருக்கும், நூலோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். கரெக்டுங்களா? இப்படி தான் இருக்கும். இது வந்து சல்வேஜ் பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. சல்வேஜ் அதாவது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது சல்வேஜ் பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த சல்வேஜ் டு சல்வேஜ் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த சைடு போட்டு நம்ம பேட்டர்ன் போட்டோம். இதை வந்து நம்ம இப்படி மடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சைடு 2 சல்வேஜும் இந்த சைடு வந்துடும். கரெக்டாக? இப்படி போட்டோம்னா இந்த சைடு 2 சல்வேஜ் வந்துடும். இந்த இடத்துல நாம் இப்படி மடித்து பேட்டர்ன் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஹரிசாண்டல் கிரெயின், அதாவது நேராக. அதுக்கப்புறம் சல்வேஜை விட்டுட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து மடித்து 2 சைடும் சல்வேஜ் இந்த சைடு இந்த மாதிரி பிரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹரிசாண்டல் கிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து இந்த சைடும் இதை வந்து சல்வேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை வந்து சல்வேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி நாம் போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் கிரெயின், ஆர் வெர்டிக்கல் கிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நாம் மடித்து போட்டோம்னா ஸ்ட்ரைட் கிரெயின். இந்த சைடு இப்படி போட்டோம் அப்படின்னா ஹரிசாண்டல் கிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே நம்மளுக்கு இப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி க்ராஸில் போட்டோம்னா இப்படி இழுக்கும், தெரியுதுங்களா? லூஸ் கொடுக்கும், நல்லா லூஸ் கொடுக்கும். அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராஸ் கிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி 3 இருக்குது. நம்மளுக்கு எந்த மாதிரி போடணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். சல்வேஜ் இது சல்வேஜ்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் சல்வேஜ் இருக்குது. சல்வேஜ் டு சல்வேஜ் நம்ம வந்து மடித்து இதில் வந்து நம்ம பேட்டர்னை கட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரைட் கிரெயின் இல்லைன்னா வெர்டிக்கல் கிரெயின் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இது இந்த சில்வேஜ் டு சில்வேஜ் இல்லாமல் ஆப்போசிட்டில் இப்படி போட்டு, அதாவது இப்படி போட்டோம் அப்படின்னா சில்வேஜ் வந்து இங்கே வந்துடுது, இங்கேயும் வந்துடுது. அதே மாதிரி சில்வேஜ் இந்த சைடு வந்துடுது பாருங்கள். இந்த சைடு சில்வேஜ் வந்துடும், இந்த சைடு சில்வேஜ் வந்துடும். இப்படி போட்டு நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஹரிசாண்டல் கிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஒரு துணியில் க்ராஸாக போட்டு, அதாவது கரெக்டாக க்ராஸாக போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் கிராஸ் கிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த ஸ்ட்ரைட் கிரைன் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு துணியை தச்சு போடும்போது அது நம்ம உடம்புக்கு கரெக்டாக ஃபிட்டடாக இருக்கணும் 100% அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட் கிரைனில் போடுவோம். அதில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியே இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஹரிசாண்டல் கிரைனில் நீங்கள் வந்து பேட்டர்ன் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 50% ஃப்ளெக்சிபிள் இருக்கும். அப்புறமா கிராஸ் கிரைனில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 100% ஃப்ளெக்சிபிள் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நேராக நம்ம இப்படி இழுத்தோம் அப்படின்னா எந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்காது. ஆனால் அந்த கிராஸில் நம்ம இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கும். அதாவது ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அதாவது அந்த துணியை எவ்வளோ தூரம்னாலும் நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணலாம். இந்த கிராஸில் இழுத்தா மட்டும். ஆனால் நேராக இழுத்தாவோ இந்த சைடு இழுத்தாவோ அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம ஸ்ட்ரைட் கிரைனில் வந்து என்னென்னலாம் தைக்கலாம் அப்படின்னா, ஸ்ட்ரைட் கட் குர்த்திஸு, அதுக்கப்புறமா ப்ளவுஸு, சுட்டிதார், அந்த மாதிரியான எல்லாமே ஃபிட்டடாக போடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட் கிரைனில் தான் நம்ம வந்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணணும். ஹரிசாண்டல் கிரைன்லேயும் போடலாம். அதில் கொஞ்சமாக ஃப்ளெக்சிபிள் இருக்கும். நம்மளுக்கு இப்போ தெரியுது இல்லையா, நம்ம எடுக்கணும்ல, ஸ்ட்ரெச் ஆகுறது லைட்டாக தெரியுதா? ஆனால் இப்படி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரெச்சே ஆகாது. இதில் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெச்சு வந்து நம்மளுக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் லூஸாகவோ இல்லை கொஞ்சம் ஓகே இதில் போட்டாலும் ஓகே, ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகாது அப்படின்னு இருக்க எல்லாத்துக்குமே நம்ம ஹரிசாண்டல் கிரைன்லேயும் போடலாம். நார்மலாக ப்ளவுஸ், சுடிதார் அந்த மாதிரி எல்லாமே ஹரிசாண்டல் கிரைன்லேயும் நம்ம வந்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்து கிராஸ் கிரைனில் நம்ம எதுக்கு போடுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுலையே ஸ்ட்ரைட் கட் அண்ட் கிராஸ் கட் அப்படின்னு 2 வச்சு தைப்போம். அதுதான் நம்ம வந்து கிராஸ் கட்டில் வந்து கிராஸ் கிரைனில் போட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். அதனால தான் அதுக்கு பேர் வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ். இந்த கிராஸ் கட்டில் நம்ம போட்டு வெட்டுறதுனால நம்மளுக்கு எந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும்னா 100% ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். இதில் எந்த மாதிரி துணியெல்லாம் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நெக் பேட்டர்ன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு, கிராஸ் கட் ப்ளவுஸுக்கு, அந்த மாதிரியானதுக்கெல்லாம் இந்த கட் யூஸ் ஆகுது. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.